எல்லாருக்குமே கோடான கோடி நன்றி. குறிப்பாக 2 யூடியூபர்ஸை வந்து கைது செஞ்சுட்டாங்கன்னு சொன்னாங்க. எங்களுக்கு இன்னும் போய் தெரியல. டாக்டர்கிட்ட கார் உள்ளுக்கா போகுது. அவரை ஒழுங்கா சேவை செய்யாம பாரு அவர்கிட்ட கடவுள் டாக்டர் என்ற மாதிரி கடவுள் மாதிரி நின்று செய்யத்தான் அது செய்யறதுக்கு மக்களின் ஆதரவு வேணும். ஹலோ மிஸ்டர் கிரிஞ்ச், இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கு சாவச்சேரி வைத்தியசாலைக்கு முன்பாக நிற்கிறோம். அந்த வைத்தியசாலையை தாண்டி ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி தான் நிற்கிறேன். ஏன்னு சொன்னால் அதுக்குள்ளே ஒரு சரௌண்டிங் ஏரியாக்களில் வந்து யாரையும் விடுறாங்க இல்லை. குறிப்பாக 2 யூடியூபர்ஸை வந்து கைது செஞ்சுட்டாங்கன்னு சொன்னாங்க. எங்களுக்கு இன்னும் போய் தெரியல. ஆனால் பரவாயில்ல, எல்லாம் சொல்லேன் தம்பி ஃபோனை கையில் வச்சாலே பிடிக்கிறாங்க. 2 பேரை பிடிச்சொன்று போட்டாங்க, பார்த்து நில்லுங்கோ என்று சொன்னாங்க. அந்த ஏரியா வந்து சரியான ஒரு பாதுகாப்பு வலயமாக இருக்குது. டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா வந்து அவர் சொன்னவரையே நான் திரும்பவும் சாவச்சேரி மண்ணுக்கு வருவேன், அந்த வைத்தியசாலைக்கு வந்து இந்த சேவையை தொடங்குவேன் என்று சொன்ன மாதிரியே வந்து ஆள் இங்கே வந்து நிற்கிறார். நீங்கள் பார்த்தீங்களென்று சொன்னால் இன்னும் சிறிது நேரத்தில் வந்து ஆள் வந்துடுவேன். லைவை பார்த்தீங்களா தெரியும். அவர்கிட்ட வெஹிக்கிளில் இருந்து லைவ் எல்லாம் போட்டோன்னு இருக்கிறேன். நான் எங்கெங்கே வாரேன் அப்படியெல்லாம் வாரேன்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவார். அதே மாதிரி பாதுகாப்பும் வந்து பலமாக போட்டிருக்கு. அப்போ எந்தளவுக்கு பாதுகாப்புனா ஒரு வெஹிக்கிள் போனால் அந்த சரௌண்டிங்கை நிற்கிது என்று சொன்னால் அந்த வெஹிக்கிள் எல்லாத்தையும் நம்பர் எல்லாம் பதிவாக நோட் பண்ணி கொண்டு நிற்கிறாங்க. வாங்க இந்த நிலவரம் எப்படி போகுது, எத்தனை மணிக்கு டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா இங்கே வர போகிறார், என்ன மாதிரி மக்கள்கிட்ட ஆதரவு இருக்க போகுது, போலீஸ் அதிகாரிகள் வந்து அவர்கள பாதுகாப்பு நடவடிக்கைகள் மக்களுக்கு சார்பாக அமையுமா இல்லாட்டி மக்களுக்கு ஒரு எதிராக ஒரு அசௌகரியமாக அமையுமான்னு தெரியலை. பார்ப்போம். வீடியோக்குள்ளே போவோம்னா மறக்காமல் நம்ம மிஸ்டர் கிரிஞ்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. டாக்டர்கிட்ட கார் உள்ளுக்கா போகுது. உண்மையாக நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ போலீஸ் குவிக்கப்படுவாங்கன்னு சொல்லி. யாரையுமே ஃபோட்டோ வீடியோ இருக்க வேணாம், இதுக்காக வந்து யாரையும் பேட்டி கொடுக்க வேணாம்னு சொல்லியிருக்கு. இந்த கண்ணுக்கு முன்னாலேயே வந்து ஒரு அண்ணா பிடிச்சி இழுத்துட்டு போனாங்க. உங்களை சொல்ல வந்து ஃபோட்டோ எடுத்து நிற்கிறீங்க, எத்தனை சொல்கிறேன்னு சொல்லி ஒரு மாதிரி தான் இப்போ இந்த கடைசியாக தான் வெறுத்தி போட்டு விட்டாங்க. அப்போ ஒருவேளை வந்து இது சம்மந்தமான பதற்றமான நிலைகள் எதற்காக இப்படியெல்லாம் நடக்குன்னு தெரியாமல் வந்து சில விஷயங்கள் நடந்து கொண்டிருந்தது. அப்போ இதை பற்றி நாங்கள் கொஞ்சம் யோசிக்கிற விதமாக போய் நான் போலீஸ் அதிகாரிகிட்ட கேட்டேன். நான் இப்போ என்னதுக்காக பிடிக்கிறீங்க, மீடியா ஐசி உள்ள ஆக்களை உள்ள கவருவீங்களா யாரை வருவீங்களான்னு சொல்லி கேட்டேன். அப்போ தான் சொன்னேன், தம்பி குறைக்காதங்க, எங்களுக்கு தரப்பட்ட கட்டளையும் படி யாரையும் வந்து ஃபோட்டோ வீடியோ இருக்கவோ தேவையில்லாத கூட்டம் கூடலுக்கோ அனுமதிக்க வேணாம்னு சொல்லிட்டுனா மேண்டா இது சம்மந்தமாக வர பிரச்சனைக்கு நாங்கள் தான் முகம் கொடுக்கணும். அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சில மீடியாக்களை தவிர வேறு எந்த ஒரு மீடியாவுக்குமே அலவுட் இல்லைன்னு சொல்லிட்டாரு. நாங்கள் சந்தர்ப்பம் முறைக்கு நாங்களே கூப்பிடுவோம், எங்களுக்கு இப்போதைக்கு உங்களை கூப்பிட்றதுக்கு ரைட்ஸ் இல்லை, நீங்களும் முழுக்க போகிறதுக்கு எங்களால் அனுமதிக்க இயலாது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நில்லுங்கோ. இந்த வளையத்துக்கு நீங்கள் நிலவரம் எப்படி இருக்குது இந்த சாவச்சேரி பிரச்சனை சம்பந்தம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? என்ன சொல்ல விரும்புகிறேன்னு சொன்னால் அவர் திரும்பியும் பிரச்சனை வேணும். ஆள் உள்ளுக்க வந்துட்டு அந்த உள்ளுக்கு இருக்கிறார். அப்போ அவர் நீ எங்களுக்கு மக்களுக்கு தான் தெரிவிக்க வைக்கணும். இப்போ அவரை ஒழுங்காக சேவை சேவை செய்யாமல் பாரு செய்யறது அவர்கிட்ட கடவுள் டாக்டர் என்ற மாதிரி கடவுள் மாதிரி நின்று செய்யத்தான் வேணும். அது செய்கிறதுக்கு மக்களின் ஆதரவு வேணும். மக்கள் ஆதரவோடு செய்தால் தான் அந்த இது நிலப்பாடு மக்களுக்கு விளங்கப்படும். இப்போ வைத்தியசாலைக்குள்ள ஒரு பதற்றமான நிலவரம் ஒன்று காணப்படுது டாக்டர் வந்த முன்னிட்டு. அவே பதட்டம் வைக்கிறேன்டா அவை எதிர்கட்சியாக இருக்கிறாக்கள் தான் அவே எதிர்கட்சி தான். டாக்டருக்கு ஆதரவு இல்லாத ஆக்கள் தான் எதிர்கட்சி. மக்களுக்கு வந்து சேவை செய்கிறதுக்கு வேண்டும். சேவை செய்கிறாண்டா திரும்பி வந்து சேவை செய்யத்தான் வேணும். செய்யாமல் ஒன்றும் செய்யலாம். மக்கள் ஆதரவு தான் வந்தது ஓகேன்னு சொல்லி தான் போனவர். 4 வரும் போட்டி கொடுத்துருக்கேன். 4 வரும் போட்டி கொடுத்துலாம் வந்து தான் மக்களுக்கு உதவி. இந்த கருத்துக்கள் வந்து சொல்கிற மக்களை வந்து அடித்து விரட்டுற சம்பவம் வந்து இடம்பெறுது, அதை பற்றி சொல்லுங்க. பிடிச்சுன்னு போகிறாங்க, அது பிடிச்சி கொண்டு போகிறது அது ராணுவம் என்னத்துக்காக பிடிக்கணும்னு எனக்கு தெரியாது. அந்த கருத்து அவ்வளோதான். என்ன சரி, ஓகே. இப்போ சாவச்சேரி ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் வந்து பணியில் இணைகிறதுக்காக போட்டு அங்கே வந்து ஒரு பதற்றமான சூழல் நிலவுது என்று உள்ளுக்கு இருந்த ஆக்கள் வந்து இன்றைக்கு இப்போ ஒரு நண்பர் வழியில் வந்திருந்தார். அவர் நான் வீடியோக்கு வரையில் தம்பி ஆனால் என்னன்னு சொன்னால் அங்கே வாக்குவாதங்கள் நடந்து கொண்டு இருக்குது, அந்த டாக்டரோடையும் பிரச்சனை போய்கொண்டிருக்கு. கட்டாயம் இருக்குது வேண்டா சாவச்சேரி வைத்தியசாலையில் இருக்கிற அனைத்து மருத்துவர்களையும் எதிர்த்து குரல் கொடுத்தவர். அப்போ நான் திருப்ப இந்த இடத்துக்கு வந்துட்டேன்.
நான் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது எனக்கு தான் அந்த அந்த கடிதம் நாங்கள் கட்டினா கடிதம் தரேன் ஒரிஜினல் கடிதம் இல்லை இது வந்து போஸ்ட் பண்ணப்பட்ட டாக்குமெண்ட் இந்த டாக்குமெண்ட் ஒரிஜினல் புக் கூட ஒரு தீர்வு வந்து நிரந்தர தீர்வு கிடைக்காம டாக்டர் அர்ச்சனா ஓய மாட்டேன்னு சொல்லி என்கிற மக்கள் எல்லாரும் அர்ச்சனா மீது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை வச்சு கொண்டிருக்கிறார்கள். எனக்கு சிறிது நேரத்தில் தெரியும் இதுக்கு என்ன மாதிரி முடிவுன்னு சொல்லி அது இதுக்கு அங்கால வந்து பெரிய பதற்றம் என்னன்னு சொன்னால் ஏகப்பட்ட போலீஸ் உத்தியோகத்தர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். குமிக்கப்பட்டு சாவச்சேரி பகுதியில் போலீஸ் உத்தியோகத்தர்கள். இப்போ இதுக்கு பின்னால் ஏதாச்சும் காரணம் இருக்குமா, இல்லாட்டி மக்கள் ஏதாச்சும் குழப்பங்களில் ஈடுபடுவாங்களா, அதுக்காகத்தான் வந்து இந்த போலீஸ் பாதுகாப்பா இல்லாட்டி எதற்காக என்று சொல்லி தெரியாமல் ஒரு சாவகச்சேரி இடமே ஒரு பதற்றமான சூழலை வந்து அனுபவித்துக் கொண்டிருக்குது. ஓகே, தொடர்ந்து காத்திருப்போம் இதுக்கு என்ன முடிவு வரப்போன்னு சொல்லி. எங்களோட வீரன் பாதை குழப்பாங்க பாதை க்ளீன் பண்ணி விடு ஒரு பாதை விட்டு விடு இங்கே அண்ணே அண்ணே அந்த பைக் இதே நீங்க செயல்படணும் அனைத்தும் சரியாக சுமூகமாக நடைபெற்று உங்கள் இல்லாமடாப்பா ஒரு தரத்தில் சப்போர்ட் இல்லாமல் ஒன்றுமே செய்யலாம். நான் கலைச்சது உங்களுக்கானதான் சரிதான். நான் கழிச்சது உங்களுக்கான தான் வேறு காணிப்பு இல்லை. சும்மா நாங்கள் அதில் போய் எக்ஸ்ட்ரா எடுக்கிறது இதில் கொண்டே 2000 ரூபா கொடுத்து எடுக்கலாது தானே, அதை தான் நிப்பாட்ட வழி கேட்டு நான் அதான் நீங்கள் கணவரை பிடிக்கல இருந்தாலும் இங்கே 2 மணிக்கு ஓடி போய் அங்கே பார்க்கலாம் இல்லாமல் எல்லாம் தெரியும் அர்ஜுனா எல்லாம் தெரியும். என்னடா என்ன கேள்வி நல்லவன் வெரி குட் என்ன கேட்கறேன்டா இதை வடிவா வீடு இந்த வடிவா அடிச்சு போகணும் அந்த யூடியூப்பில் நாளைக்கு ஹெல்த் மினிஸ்ட்ரியிலேருந்து மினிஸ்டர் அதிலிருந்து எல்லாருமே வரையினாம். அப்போ உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை இல்லாத எழுதி கொடுங்க. அப்போ பயப்படாம பேர்களை போட்டு ஒவ்வொரு ஆளுக்கும் 2000 கடிதம் கொடுக்க 2000 பேருக்கு பழி வாங்கலாம் தானே, அதனால எல்லாத்தையுமே வடிவா எழுதி கொடுங்க. எல்லாருக்குமே கோடான கோடி நன்றி. நாளை கடிதம் பண்ணால் தான் ஜோசியர் இப்போ அவர் இருக்கு இந்த வேலையை சந்தோஷம் தான். சாப்பிட